அதாவது ஊர பக்கத்துல 2 ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. ஒன்று கீழாம்பாக்கத்துக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க, பிளஸ் இங்க ஒன்று ஊர பக்கத்துக்கு ஒன்று இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஊர பக்கத்துல இருக்கவங்க இந்த சைடு வருவாங்க. கீழாம்பாக்கத்துல இருந்து அந்த மேம்பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனா என்ன முடியல இன்னும், அது எப்ப முடியும்னு தெரியாது. அது முடிக்காதனால என்ன பண்றாங்க எல்லாரும், சில பேர் என்ன பண்றாங்க அங்க இறங்கி போறதுக்கு ட்ரை பண்றாங்க, அப்படி இல்லைன்னா ஊர பக்கத்துக்கு தான் வராங்க. இப்ப அங்கேயும் ரயில்ல நிக்கிறது இல்ல, சும்மா வந்து ஸ்லோவா போவோம் அந்த இடத்துல, அவ்வளவுதான். ஃபுல்லா பிளாட்ஃபார்ம் எதுவுமே முடியல. இப்ப இங்க இருந்து வராங்க. இப்ப என்னன்னா அந்த சைடு ஆப்போசிட்ல போறதுக்கும் பஸ் வந்து இடைஞ்சல, இந்த பக்கம் போறது இடைஞ்சல, அது நம்ம ஆட்டோக்காரங்க வந்து இடைஞ்சல, பைக் வேற இடைஞ்சல, கிராசிங் வேற இடைஞ்சல, எல்லா மினி பஸ் அந்த பஸ் எல்லாமே இடைஞ்சல. ஒருத்தங்களுக்கும் போறவங்களுக்கு ஃப்ரீ இல்ல, நடந்தவங்களுக்கு ஃப்ரீ இல்ல, யாருக்குமே ஃப்ரீ இல்ல. சொல்ல போனா இந்த கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணது மட்டும்தான், வேற எதுவுமே உருப்படியா பண்ணவே இல்லை. அதான் உண்மை. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அங்க போலீஸ் இப்ப இருக்காங்க, இல்லாமலாம் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, யாருமே இல்லாத டைம்ல எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகும்னு தெரியாது, எவ்வளவு டிராபிக் ஜாம் ஆகும்னு தெரியாது. எல்லாருக்குமே பிரச்சனை தான் இது. இதுக்கு ஒரு தீர்வு எப்போ வரும்னு தெரியவும் தெரியாது. பாப்போம். என் பேர் வந்து ராகுல்குமார். நான் சேலத்துல இருக்கேன். நான் இங்க ஒர்க் பண்றேன். இன்னைக்கு ஆக்சுவலா ட்ரெயின் 1 ஹவர் லேட்டு. நார்மலா தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றது. எப்பயும் பஸ்ல வந்து ரொம்ப க்ரௌடா இருக்குமே, ட்ரெயினை ட்ரை பண்ணேன். இன்னைக்கு பார்த்து 1 ஹவர் லேட்டு, இறங்கி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு நினைக்கிறேன். அப்போ வந்து எல்லாம் சாப்பிட்டு நடந்துட்டு இருக்கேன். அது பஸ்லயே வந்துக்கலாம் போல தோணுது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன், அது இப்படி பேட்லாக்கா நினைச்சு பார்க்கல. தெரியல சார், நான் ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு தெரியல. பை ஆட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா பஸ் வரதுல ஏறி அந்த சைடில் போய் இறங்கணும். நார்மல் டைம்னா நம்ம போய்க்கலாம். இன்னைக்கு பீக் ஹவர்ஸ்னால எல்லாம் டிராஃபிக், பஸ் லேட் ஆனால தான் ட்ரெயினே பிடிச்சது. ஸோ அதனால லேட் ஆகுது. நான் சிவகங்கை போனேன். 9:20 பஸ் ஆக்சுவலா. ஆமாம், கவர்மெண்ட் பஸ்ஸா சார்? ஆமாம். என் பேர் பாலமுருகன், சிவகங்கை. தேங்க்யூ சார். நாங்கள் ஈக்காட்டு தாங்கல் கிண்டி சைட்லேருந்து வரோம். இப்போ இங்கே ஊரப்பாக்கம்ல வந்து நாங்கள் இறங்கியிருக்கோம். லைக் அங்கே கிளாம்பாக்கம்ல இங்கேயே டேரெக்டாக அங்கே ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே பிரிட்ஜ் இருந்தா நாங்கள் டேரெக்டாக வந்திருப்போம். பட் அது இல்லாதனால இப்போ எவ்வளவு தூரம் நடந்து வரீங்க? அரௌண்ட் எப்படி 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் பக்கமாக இப்போ நடக்க வேண்டியதாக தான் இருக்கு. பட் அது டேரெக்டாக இருந்திருந்தா நாங்கள் அதுலேயே வந்திருக்கலாம், ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இருந்திருக்கும். பிரிட்ஜ் இருந்தா இப்போ அதுல நடக்கிற தூரம் கம்மியா இருக்கும். ஆப்வியஸ்லி கண்டிப்பா கம்மியா தான் இருந்திருக்கும். இது இப்போ லாங் தான், எங்களுக்கு ஒரு சுத்திட்டு வர மாதிரி தான் இருக்கு. போன வருஷம்லாம் நீங்க எப்படி ஊருக்கு போனீங்க? லைக் இப்போ நாங்க சென்னைக்கு புதுசு தான். பட் இதுவே நாங்க கோயம்பேடு அந்த சைடு இருக்க பஸ் ஸ்டாண்ட் இருந்திருந்தா எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. சேலம்ன்றதுனால அவுட்டரா இருக்கிறதுனால கன்வீனியன்டா இருந்திருந்தா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சுத்திட்டு வரதா இருந்தாலும் அது கொஞ்சம் லைக் ப்ராப்பரா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருந்தா மேபி இது எங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும். பிரிட்ஜ் இல்லங்கிறது உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்துது? இப்ப நாங்க டைம் எங்களுக்கு பிரிட்ஜ் இருந்துதான் எங்களுக்கு அந்த டைம் சேவ் ஆயிருக்கும், சீக்கிரம் போயிருக்கலாம். நான் கவிராஜ், சேலம்ல இருந்து போறேன்.